இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்ல இருந்திருக்கலாம். இப்படி வந்து நம்ம டெலிகாம் கம்பெனிஸ பார்த்து சொல்ற மாரி தான், அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பட்டன் மொபைல் யூஸ் பண்றவங்கலாம் வந்து குசிப்படுத்துற மாரி ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, "நீங்க எதுக்கு நெட் பேக்குக்கும் தேவையில்லாம காசு குடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? இனிமேல் உங்களுக்காண்டி தனி ரீசார்ஜ் பிளான வந்து கொண்டு வரப் போறோம். நீங்க வாய்ஸ் காலுக்கும், எஸ்எம்எஸ்க்கும் மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு இது மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இத வந்து கேட்ட உடனே பட்டன் மொபைல் யூஸ் பண்றவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பரவால்ல, இனிமேல் நம்ம நெட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இதனால நெறைய காசு கம்மியாகும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்திருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கான ரீசார்ஜ் பிளான தனியா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கும் மொத இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜியோவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத வந்து ரூ. 479 கட்டி 84 நாளைக்கு ஃப்ரீ கால் பேசிக்கலாம், ஃப்ரீ எஸ்எம்எஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 6 ஜிபி டேட்டா வந்து ஃப்ரீயா குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா நெட் பேக் இல்லாத ஒரு ரீசார்ஜ் பிளான வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ரூ. 458 கட்டினா போதும். 84 நாளைக்கு ஃப்ரீ காலும் பேசிக்கலாம். நீங்க 1000 எஸ்எம்எஸும் அனுப்பிக்கலாம் அப்படின்னு, இது மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க, அந்த ரீசார்ஜ் பிளானுக்கும், இந்த ரீசார்ஜ் பிளானுக்கும் வெறும் ரூ. 21 தாங்க வந்து கம்மியாகுது. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னய்யா இது? உங்களோட பெரிய கொடுமையா இருக்கு. நீங்க 1 ஜிபிக்கு நாங்க வந்து நெட் தனியா ரீசார்ஜ் பண்ணணும்னா கூட ரூ. 10 வாங்குறீங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா கூட நீங்க 6 ஜிபிக்கு ரூ. 60 கம்மி பண்ணணுமா இல்லையா? வெறும் ரூ. 21 கம்மி பண்ணிட்டு, நாங்க புது ரீசார்ஜ் பிளான இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்டின்னா, இது எப்படி? இதுக்கு பேசாம மொத இருந்த ரீசார்ஜ் பிளானே இருந்துட்டு போயிருக்கலாமே. ரூ. 21 குடுத்து நாங்க 6 ஜிபி எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோமா? என்னப்பா உங்களோட பெரிய சோதனையா இருக்கு அப்படின்னு, இது மாரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த மாரி பண்றது தப்புதாங்க. இப்போ ஒரு புது ரீசார்ஜ் பிளான கொண்டு வராங்க அப்டின்னா, அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆற மாரி வந்து இருக்கணும். ஆனா இவங்க கண் துடைப்புக்கு, நாங்க ஒரு புது ரீசார்ஜ் பிளான கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வர மாரி கொண்டு வந்துட்டு, இதுல இவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆற மாரி வந்து பாத்துக்கிறாங்க. இப்போ 1 மாசத்துக்கு வந்து நம்ம வாய்ஸ் காலுக்கும், எஸ்எம்எஸ்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்றோம் அப்டின்னா, ஒரு ரூ. 125 கட்டுற மாரி இருந்தா பரவால்ல. ஆனா பாருங்க, இப்பயும் ஒரு ரூ. 150 ரூ. 150க்கு மேல கட்டுற மாரி தான் வந்திருக்கு. இப்படி வந்து இருந்தாங்க அப்டின்னா, புது ரீசார்ஜ் பிளான் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? புது ரீசார்ஜ் பிளான் கொண்டு வரணும்னு சொன்னதே காசு கம்மியாணும். நாங்க எதுக்கு நெட் பேக் தேவையில்லாம போடணும் அப்படின்றதுக்காண்டி தான். இப்ப இவங்க காசையே கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னா, புது ரீசார்ஜ் பிளான் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? பழைய ரீசார்ஜ் பிளான போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களே. உண்மையில டெலிகாம் கம்பெனிஸ் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலங்க. விவரமா அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் வர மாரி, அவங்க தான் விவரமா இருக்கிற மாரி ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஒரு நிலைமை எப்பதான் மாறப்போதோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.